Hey guys, இப்போ நம்ம வந்து பெங்களூரில் இருக்க பிரிகேட் ரோட்டில் தான் இருக்கோம். இந்த ரோட்டில் தான் வந்து OnePlus ஸ்டோர் இருக்குது. இன்றைக்கி February 8. இன்றைக்கி தான் வந்து அந்த OnePlus Concept ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனை தான் வந்து நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அண்ட் இதான் வந்து அந்த ரோடு பிரிகேட் ரோட். பைக் பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு இடத்துல பார்க்கிங்கு 100 ரூபாய் கேட்டிருந்தாங்க. சரி, பைக் தான் நம்மளுக்கு சேஃப்டி இல்லையா, இல்லை போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதிகமாக செலவு பண்ணணும். ஸோ அதுக்காக பைக் பார்க் பண்ணிட்டு இப்போ OnePlus ஸ்டோர் போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி அந்த ஃபோனை பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது தான் வந்து இந்த OnePlus One Concept ஃபோனு. OnePlus Concept One ஃபோன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேக் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கம்ப்ளீட்டாக இது கிளாஸ் பேக் தான். கிளாஸ் பேக் மேலே வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் ஒரு லேயர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். நம்ம டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாப்அப் கேமராக்காக ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அது பாப்அப் கேமரா. அண்ட் அது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வந்து அலர்ட் ஸ்லைடர் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அலர்ட் ஸ்லைடர் நம்மளுக்கு யூஸ்வலாக தெரியும், OnePlus ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பவர் பட்டன். இப்போது இந்த பவர் பட்டன் பண்ணிவிட்டு நம்ம வேக்கப் பண்ணலாம். அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த கேபிள் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து ஸ்பீக்கருக்கான ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு அண்ட் ஆண்டனா பேண்ட் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து சிம் ட்ரை அதுக்கான ஸ்லாட் வந்து பாட்டம்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர்ஸ். அண்ட் வால்யூம் பட்டனோட குவாலிட்டி எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே சைடில் அந்த ஃபினிஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு கோல்ட் பிளேட்டட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பாப்அப் கேமரா ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஷூட் பண்ணுறது வந்து M30s தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போது பேக் கேமரா நம்ம இதில் ஃபோன் கொஞ்சம் லென்த்தான சைடில் தான் இருக்குது. பேக் கேமரா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பாப்அப் உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த ஃபோனோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸ் அண்ட் அபவுட் ஃபோனில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. Snapdragon 855+ ப்ராசரில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் பை டிஃபால்ட்டே வந்து உங்களுக்கு 12GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ். பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. அண்ட் இந்த ஃபோன் வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் இருக்குது. நம்மளுக்கு 6.67 inch டிஸ்பிளே. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus ஃபோன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே ஃப்ளூயிடாக இருக்கும். அண்ட் ஆக்சிஜன் UI சொல்லவே தேவையில்ல, அதுவும் கஸ்டமைசேஷன்லாம் செம்மையாக பண்ணி வச்சுருப்பாங்க. மற்றபடி சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய் பார்ப்போம். இப்போது சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து November 1 செக்யூரிட்டி பேட்சில் இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம் Android 10 தான் இருக்குது. வந்து நம்ம அந்த கேமரா வந்து வியூ பண்ண முடியுது, பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் மேலே ஒரு கேமரா ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஹைடாக இருக்குது. அண்ட் இப்போது இது நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா எதுவுமே இல்லை. கிளியராக தெரியுது உங்களுக்கு. நான் பவர் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வந்து அது கம்ப்ளீட்டாக கேமரா வந்து ஹிடன் ஆகிடுச்சு. எலக்ட்ரோகோமியம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து நார்மலாக இருக்கும்போது அந்த கேமரா வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது உங்களால். ஒன்ஸ் அந்த கேமரா ஆப் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களால் அதை வியூ பண்ண முடியும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பின்னாடி அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய சேஞ்ச் இவங்க புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்குது. அண்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாக கூட ஃபீல் ஆகலை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த லெதர் பேக் இவங்க கொடுத்ததுனால ரொம்ப க்ரிப்பியாக இருக்குது. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக கூட இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஃபோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதுதான் நம்ம சொல்லி ஆகணும்.
ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.67 இன்ச்சு, சின்னது மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய சைஸு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் திருப்பி வந்து உங்களுக்காக அதை காட்டுறேன். பேக் கேமரா ஓப்பனில் இருக்குது. அண்ட் நம்மளால் வந்து அந்த கேமரா 3 கேமரா இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே வந்து வியூ பண்ண முடியுது. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. OnePlus Concept 1 phone, which is designed in a McLaren edition leather finish with invisible camera. So it works like, right now it is invisible. So when you turn on the camera, it becomes visible. It is based on the electrochromic glass. So again, when you want to turn off the camera, or when you switch on the front camera, camera will again hide. And there's ND8 filter added in this phone, so that when you go out in a bright sunny day, and then the camera, so you'll have to go to Pro mode, and you'll see ND8 filter here, so that the photos are not overexposed. So you can just turn it on. So you'll see there's a minor change here because there's not too much of light here. So you can turn on or turn off. It actually takes just 0.7 seconds to turn invisible or visible.